எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் மீது கொள்ளை பிரியம் யாருக்கு? அதான் தலைப்பு. அது என்ன குழந்தைகள் மீது கொள்ளை பிரியம் யாருக்கு? குழந்தைகள்னா எல்லாத்துக்கும் தான் பிரியம் இருக்கும், எல்லாருக்கும் தான் கொள்ளை பிரியம் இருக்கும். இன்னமும் புதுசாக இருந்து சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். அப்படி அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் குழந்தைகள் தான் பிடிக்கும். எல்லா குழந்தைங்களும் பிடிக்கும். குழந்தைகள் மேல ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். குழந்தைகள்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல செகண்டரி தாட் இருக்கவே முடியாது. ஆனா அந்த கொள்ளை பிரியம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, எந்த வேலை கிடந்தாலும் சரி, ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கலாம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கலாம், ஒரு சினிமா தியேட்டர் இருக்கலாம், ரெஸ்டாரண்டா இருக்கலாம், இல்ல டிராவல்ல, ஒரு ஃபங்க்ஷன்ல ஆகட்டும், எல்லா இடத்துலயும் எந்த வேலை கிடந்தாலும் சரி, ஒரு குழந்தை ஒரு சேட்டை பண்ணுது. ஒரு கை குழந்தையில இருந்து நடந்து ஓடுற குழந்தை வரைக்கும் சொல்றேன், ஒரு குழந்தை சேட்டை பண்ணுது, சும்மா அப்படி பாக்குது, சும்மா ஒரு கண்ணால சேட்டை பண்ணுது, இல்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷனால சில சேட்டை பண்ணுது. இப்படி எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை என்ஜாய், எல்லா வேலையும் விட்டுட்டு அதை என்ஜாய் பண்றதே பிரதானமா சில பேர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது யோசிச்சுலாம் பண்ண மாட்டாங்க. அவங்கள அறியாமலேயே எந்த வேலை கிடைத்தாலும் கிடைக்கட்டும், இதை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி அவங்கள அறியாமையே அந்த மைண்ட் வந்து அந்த குழந்தைங்க மேல ஒரு ஒரு அலாதியான ஒரு பிரியன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட சேட்டைகள் இருக்குல்ல, அந்த சேட்டைகள் நோக்கி இவங்க மைண்டு மூவ் ஆயிடும். ஈவன் பக்கத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டா கூட கேட்காது, அதை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி அது யார் குழந்தையா இருந்தாலும் போய் தூக்குவாங்க, இல்லை அது கூட சேர்ந்தே மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் ஒரு குழந்தையாவே மாறிடுவாங்க அவங்கள என்ஜாய் பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு லக்னம் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஜாதகம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அந்த ஜாதகத்துல அதாவது லக்னம் அல்லது அதாவது லான்னு போட்டிருக்கக்கூடிய லக்னம் அல்லது லக்னாதிபதி, ஒண்ணு லக்னமா இருக்கணும், இல்ல லக்னாதிபதியா இருக்கணும். இந்த இடத்துல 5ஆம் அதிபதியும், அந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதியும் குருவும் சேர்ந்து லக்னத்திலோ அல்லது 5ஆம் வீட்டிலோ அல்லது ராசியிலோ அப்படி இருக்க பெற்றவர்கள் குழந்தைகள் மீது அல்லாதிய பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள்.